ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். வீட்டிலே எப்படி பானிபூரி செய்யலான்னு பார்க்கலாம். வெளியே வெளியே சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. சரி, நம்ம ஒரு சேஞ்சுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு டைமு. அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு 2ஆ கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கிட்டு, அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, அதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரையும் வச்சுக்கிட்டிங்கன்னா, அத நம்ம கையிலேயே மசிக்கும்போது, அது நல்லா சாஃப்ட்டா அந்த கடையில வாங்குற கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் அதுக்கு வேண்டிய ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுவாங்கல்ல, அதனால அது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கிட்டேன். பானிபூரி தண்ணிக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பானிபூரி அந்த தண்ணியோட மிக்ஸ்க்கு விக்கிறாங்க கடையிலேயே. ஸோ அதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து மின்ட் யூஸ் பண்ண சொன்னாங்க. என்கிட்ட மின்ட் இல்ல. அதனால கோரியாண்டரும், இஞ்சும் நசுக்கி அதில ஆட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து அ அ அந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா நானே ஆட் பண்ணேன். ஏன்னா, அவங்க ட்ரை மேங்கோ பவுடர் போட சொல்லியிருக்காங்க. அது என்கிட்ட இல்ல. அதனால சாட் மசாலா அதில இருந்தது. ஸோ அத ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த மசாலாக்கான அந்த ஆல்ரெடி நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, ப்ளஸ் அரிஞ்சு வச்ச வெங்காயம், கலருக்காக வந்து ரெட் சில்லி பவுடரு, உப்பு போட்டு நல்லா மசிச்சுக்கிட்டேன். நல்லா சாஃப்ட்டா வர அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு நான் மசிக்கணுமோ அவ்வளோ சாஃப்ட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில வந்து எ எண்ணெய் விட்டுட்டு, அதுக்கேத்த மாரி அந்த பானிபூரி பால்ஸும் கடையில விக்குது. ஸோ அத நான் வாங்கிக்கிட்டேன். அதில ஒண்ணு ஒண்ணா போட்டு பொரிச்சுக்கிட்டேன். அதுக்கு மேல போட்டா அந்த குண்டா வராது. அப்புறம் அதில ஸ்டஃபிங் வச்சுட்டு, பானிபூரி தண்ணிய ஊத்தி சாப்பிட்டா செம்மையா இருந்துச்சு. ட்ரை